Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் பத்திரிகையாளர்களிடம் செல்போன் பறிப்பது நியாயமல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தாம்பரம் மாநகராட்சி மற்றும் பெருங்களத்தூர் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு மற்றும் தாம்பரம் திமுக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெருங்களத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கண்டன உரையாற்றினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ப தன்சிங், கனிதா சம்பத் மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராகவும் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மோடி கார்பரேட் அரசாங்கம் தனியாருக்கு திட்டங்களை ஊக்கப்படுத்தினா நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு இந்த கார்பரேட் ஸ்டாலின் அரசாங்கம் எல்லாமே தனியார் மயமாக்குறது. மினி பேருந்து இருக்கார ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவரும் பார்த்தீங்கன்னா மினி பேருந்துங்களாம் பிரைவேடைசேஷன் பண்ணுறதுக்கு இப்போ அதுவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தனியார், இப்போ கால் சிற்றுண்டி ஒன்று தனியாருக்கு போகிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தனியார் மயமாக்குற அடிப்படையில் அதில் கமிஷன் கரப்ஷன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரத்யேகமாக இவர் செய்கின்ற அந்த தனியார் மயமாக்கல்ன்றது அது தொடர்ந்து கேளம்பாக்கத்திலே தொடர்ந்துருக்கு.